மகிமை அடுத்தது நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் பெத்தானியா பட்டணத்தில் லாசரு என்ற அருமையான குடும்பம் ஒன்று, இயேசுக்கு மிக பிரியமான குடும்பம். 2 சகோதரிகள், ஒரு சகோதரன், தாய் தகப்பன் இருந்ததாக தெரியவில்லை. இந்த பிள்ளைகளை தேடி இயேசு எப்பொழுதும் வந்தால் அவரை பார்ப்பார். ஒரு நல்ல பரஸ்பரமான ஒரு அன்பு இயேசு இந்த குடும்பத்தை பாராட்டினார். இவள் கூப்பிட்ட நேரத்தில் கர்த்தர் வரவில்லை, தள்ளி வருகிறார். அதற்குள் அவன் இறந்து போய் விடுகிறான். அடக்காரதெல்லாம் முடிந்து அவனை கல்லறைக்குள் வைத்து விடுகிறார்கள். இயேசு அந்த பட்டணத்துக்குள் பிரவேசிக்கையிலே எல்லோரும் சொல்லுகிறாங்க, ஐயா நீங்கள் இருந்தீங்கன்னா இது நடந்திருக்காது, உங்களை ரொம்ப நேசித்த குடும்பம் அது, நீங்களும் அவர்களை அவ்வளோவா நேசித்தீங்க, ஆனால் கூப்பிட்டவொன்னே நீங்கள் வராதனால அவன் இறந்தே போயிட்டான் ஐயா. இப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்படுகிறது. வந்தால் ஜெபித்தால் சுகம் பெற்றிருப்பான், அதில் எந்த ஐயமும் இல்லை. ஆனால் வராது போகிற பொழுது, எப்பொழுது மகிமை வரும் கேட்டால், கேட்கப்படாத ஜெபங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கிற பொழுது பதில் மட்டும் வராது, மகிமையை சேர்த்து கொண்டு வரும். அல்லேலூயா. மகிமை பெறுவதற்கு சில தியாகங்கள், சில பலிகளை நீங்கள் செலுத்த வேண்டும். எல்லாருக்கும் உலக பிரகாரம் ஆசை என்னவென்று கேட்டால், நம்ம ஜெபித்தா உடனே காரியங்கள் கைகூடி வர வேண்டும். ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், ஊழியர்களை வரவழைத்து ஜெபிக்கிறோம், காணிக்கை செலுத்துகிறோம், இன்னும் காரியம் சித்திக்கவில்லை, உபசரிக்கிறோம், எந்த விதமான பிரச்சனையும் நமக்குள் இல்லை. ஆனால் ஏன் ஜெபம் கேட்கப்படவில்லை? கேட்கப்படாத ஜெபங்களுக்குத்தான் மகிமையும் சேர்த்து கர்த்தர் தருகிறார். அதை புரிந்து கொள்ளுங்க. மகிமை வருகிறதற்கு சில தகுதிகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் ஆவிக்குரிய ஜனங்களுடைய வாழ்க்கையில். உங்களுக்கு ஜெபம் செய்கிற பழக்கம் இருந்தால் பதில் வந்து தான் ஆக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிற பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையை மட்டுப்படுத்துகிறீங்க. பதில் வராது, உங்கள் நிலை என்ன? சோர்ந்து போவீர்களா? பின்வாங்கி போவீர்களா? அல்லது அவ்வளோதான் கர்த்தர் என்று முற்றுப்புள்ளி வைத்து விட்டு வேறு வேலைக்கு போயிட பார்த்துக்கிறீர்களா? அதையே நீங்கள் மனரமியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய மௌனத்தை நீங்கள் ருசிக்கிறவர்களாக ரசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எப்பொழுது ஆண்டவரே வாய் திறப்பீர், எப்பொழுது ஆண்டவரே கரத்தை திறப்பீர், எப்பொழுது ஆண்டவரே என் மீது பார்வையை வைப்பீர், இப்படி தான் இருக்கணுமே தவிர, நம்ம கோபம் கொண்டு பாவம் செய்தால் யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான். ரட்சிப்பு எழுந்தால் திரும்பி கிடைக்கிறது கஷ்டம், மறுபடியும் புதுப்பிக்கப்படுறது கூடத காரியமாக போய்விடும். ஆதி அன்பை இழந்தா என்ற ஒரு குறை உன் பேரில் உண்டு என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தருடைய விசரத்தை நம்ம சம்பாதித்து கொள்வோம். இந்த ஜனங்கள் கொண்டு போகிறாங்க, கல்லறை வரைக்கும் கொண்டு போகிறாங்க. நல்லா பாருங்கள், இப்பொழுது போகிற கல்லறை ஜெபம் அல்ல, கல்லறை என்ற போய் கர்த்தருடைய வார்த்தை லாசருவே வெளியே வா என்று சொல்லுகிறார். அந்த மனுஷன் அப்படியே வெளியே வருகிறான். அதில் ஒரு சகோதரி சொல்லுகிறார், 4 நாள் ஆயிட்டு ஆண்டவரே. நாருமே உலக பிரகாரமானதானே எல்லாமே ஜனங்க. நம்ம இந்த அற்புதம் முன்னி ருசித்ததில்லை. பாடையை தொட்டார், பாடி போகிற பொழுது தொடுறது வேற. இது இப்போ அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சு. யார்கிட்ட நிற்க முடியும்? பொன வாடை, பெரிய வாடை. ஆனால் அந்த மனுஷன் வெளியே வருகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் நடக்க